தடவை சொன்னா பரவால்ல. 2 தடவ வந்துட்டு சொல்லிட்டாங்க. எனக்கு அரிசி மாவு தோசை வந்துட்டு போர் அடிக்குது. வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டா ஹெல்த்தியா பண்ண சொன்னோனே, காலையிலேயே ரோஷம் எடுத்து கம்பம்புழுக்க அரைச்சிட்டு கையோடையே வந்துட்டு பொங்கல் தான் ரெடி பண்ணேன். பச்சரிசியில கிடையாது, திணையில. பருப்பு வந்துட்டு கொஞ்சமா வறுத்துட்டு ஆட் பண்ணா டேஸ்ட்டா இருக்கும். 200 கிராம் திணைக்கு வந்து 100 கிராம் பருப்பு போட்டா டேஸ்ட்டாவே வரும். நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே வந்துட்டு வச்சுட்டேன். 1 பார்ட் சாம்பாருக்குமே மேல காய்கறியெல்லாம் சேர்த்து வச்சு வேக வச்சாச்சு. சாம்பார் யூசுவலாக வர மாதிரியே சூப்பராக தான் வந்தது. ஆனால் எஸ்பெஷலி இந்த பொங்கல் நான் இப்படி இவ்வளோ டேஸ்ட் அண்ட் எம்மியாக வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்மெல் அவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னே சொல்லலாம். பொங்கலுக்கு நம்ம வறுத்து போடுற மாதிரியே வந்துட்டு முந்திரி, அதுக்கப்புறம் சீரகம், மிளகு, வத்தல்லாம் நெய்யில் வறுத்து போட்டாச்சு. பொங்கல் வச்ச அன்றைக்கி சுவாமிக்கு நெய்வேத்தியம் அது தானே. ஸோ தெனை பொங்கல் வச்சு சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வாசமாக இருக்கிற அந்த தெனை பொங்கலுமே சாப்பிட்டாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நைட்டு மாவு நல்லாவே புளிச்சு வந்திருந்தது. ஸோ நைட்டு நல்லா மொறுன்னு கம்பமுள் தோசை போட்டாச்சு. டிஷ்ஷாக காலையில் வச்சுருந்த சாம்பார் தான். மத்தியானம் சாம்பார் வச்சாலும் நைட்டு மோஸ்ட்லி அதுதான் எடுத்துக்குவோம். நீங்கள் எப்படிங்கிறத கமெண்ட்